தெலுங்கு நடிகை ரேணு தேசாய் ஒரு நடிகையாக மட்டுமில்லாமல் மாடல், காஸ்டியூம் டிசைனர், இயக்குனர், தயாரிப்பாளர் என பல முகங்களை கொண்டவர். மகாராஷ்டிரா மாநிலத்தின் புனே நகரில் பிறந்து வளர்ந்த ரேணு முதலில் மாடலிங் துறையில் இயங்கி வந்தார். அப்போது பாடகர் சங்கர் மகாதேவனின் பிரீத்லெஸ் என்ற பாடலின் மியூசிக் வீடியோவில் நடிக்க ரேணுவுக்கு வாய்ப்பு கிடைத்தது. அந்த பாடலில் நடித்ததன் மூலம் அவருக்கு சினிமா வாய்ப்புகள் குவிந்தன. 2000ஆம் ஆண்டு வெளியான பத்ரி என்ற தெலுங்கு திரைப்படத்தில்தான் ரேணு ஹீரோயினாக அறிமுகமானார். இதுதான் அவரின் முதல் சினிமா என்ட்ரி. அதே வருடத்தில் தமிழில் ஜேம்ஸ் பாண்டு என்ற படத்திலும் நடித்தார். பின்னர் 2003இல் ஜானி வெளியான தெலுங்கு திரைப்படம் ரேணுவின் கெரியரில் முக்கியமான படங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த படத்தில் அவர் நடித்த கீதாஞ்சலி என்ற கதாபாத்திரம் ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றது. நடிகையாக மட்டுமல்லாமல் ரேணு பல படங்களில் காஸ்டியூம் டிசைனராகவும் பணியாற்றி வந்திருக்கிறார். பின்னர் மராத்தி மொழியில் இஷ்குவாலா லவ் என்ற படத்தை இயக்கியும் தயாரித்தும் புதிய அடையாளத்தை பெற்றார். திரைத்துறையில் ரேணு நட்சத்திரமாக ஜொலித்தாலும் அவரின் தனிப்பட்ட வாழ்க்கைக்காக எக்கச்சக்கமான விமர்சனங்களை அவர் எதிர்கொண்டிருந்தார். தெலுங்கு நடிகரும் அரசியல்வாதியுமான பவன் கல்யாணை ரேணு 2000ஆம் ஆண்டு பத்ரி படப்பிடிப்பில் முதலில் சந்தித்தார். ஆரம்பத்தில் அது தொழில் ரீதியிலான நட்பாகவே இருந்தது. ஆனால் படப்பிடிப்பு காலத்தில் இருவருக்கும் நெருக்கம் அதிகரிக்கவே பின்னர் அது காதலாக மாறியது. அந்த காலகட்டத்தில் பவன் கல்யாண் தனது முதல் மனைவியை பிரிந்திருந்தார். இதனால் ரேணுவை திருமணம் செய்து கொள்ளாமலேயே லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் வாழ்ந்து வந்தார். 2004ஆம் ஆண்டு இந்த ஜோடிக்கு அகிரானந்தன் என்ற மகன் பிறந்தார். அதன் பிறகு 2009 ஜனவரி 28ஆம் தேதி ஹைதராபாத்தில் பவன் கல்யாணும் ரேணு தேசாயும் திருமணம் செய்து கொண்டார்கள். இந்த தம்பதிக்கு 2010இல் ஆதித்யா என்ற மகள் பிறந்தார். ரேணு பவன் கல்யாண் தம்பதியின் திருமண வாழ்க்கை சில வருடங்கள் அமைதியாக சென்றாலும் 3 வருடங்களுக்கு பிறகு இருவருக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. 2011ஆம் ஆண்டு இருவரும் விவாகரத்து மனு தாக்கல் செய்தார்கள். 2012இல் நீதிமன்றம் அவர்களுக்கு அதிகாரப்பூர்வமாக விவாகரத்தை வழங்கியது. இந்த விவாகரத்துக்கு பிறகு ரேணு தேசாய் சமூக ஊடகங்களில் கடுமையான விமர்சனங்களையும் தாக்குதல்களையும் எதிர்கொண்டார். குறிப்பாக பவன் கல்யாணின் ரசிகர்கள் சிலர் அவரை குற்றம் சாட்டி கமெண்ட் இட்டு காயப்படுத்தி வந்தார்கள். நீண்ட காலமாக நடிப்பு பக்கம் தலை காட்டாமல் இருந்து வந்த ரேணு 2023ஆம் ஆண்டு வெளிவந்த டைகர் நாகேஸ்வர ராவ் என்ற தெலுங்கு படத்தில் ரவி தேஜாவுடன் இணைந்து சமூக போராளி கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். அது ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுத் தந்தது. மற்ற நடிகைகள் போலவே நடிகை ரேணுவும் இன்ஸ்டாகிராமில் ஆக்டிவாக இயங்கி வருகிறார். 1 மில்லியனுக்கும் அதிகமான ஃபாலோயர்ஸ் உள்ளார்கள். தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தை வெறும் சினிமா விளம்பரங்களுக்கு மட்டும் பயன்படுத்தாமல் அர்த்தமுள்ள பதிவுகளையும் பகிர்ந்து வருகிறார். ரேணுவுக்கு விலங்குகள் மீது அதீத அன்பு உள்ளது. காயமடைந்த நாய்கள், பூனைகளை மீட்பது, அவற்றுக்கு சிகிச்சை அளிப்பது போன்ற வீடியோக்களை அதிகம் பதிவிடுகிறார். இதற்காக அவர் சொந்தமாக ஒரு NGOவையும் ஆம்புலன்ஸ் சேவையையும் தொடங்கி நடத்தி வருகிறார். ஆன்மீகத்தில் நாட்டமுள்ள ரேணு காசி, காமாக்கியா போன்ற ஆன்மீக தலங்களுக்கு செல்லும் வீடியோக்களை தொடர்ந்து தனது இன்ஸ்டாவில் பகிர்ந்து வந்திருக்கிறார். பவன் கல்யாணை விட்டு பிரிந்ததிலிருந்தே ரேணுவை குறிவைத்து இணையத்தில் ட்ரோல்களும் அநாகரிகமான விமர்சனங்களும் நெட்டிசன்களால் நிகழ்த்தப்பட்டு வருகிறது. அதிலும் குறிப்பாக தெருநாய்களுக்கு ஆதரவாக ரேணு சமீபத்தில் குரல் கொடுத்திருந்தார். அதன் பிறகு அவர் மீது நடத்தப்பட்டு வந்த இணைய தாக்குதல்கள் எல்லை மீறி சென்றுள்ளது. ஹைதராபாத்தில் 2026 ஜனவரி மாதம் தெருநாய்கள் கடித்ததில் ஒரு குழந்தை உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து தெருநாய்களை கொல்ல வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பேசிய ரேணு தேசாய், கொசுக்கடியால் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழக்கும் போது கொசுக்களை ஒழிக்க போராடாத நாம் ஏன் நாய்களை மட்டும் குறிவைக்கிறோம் என்று கேள்வி எழுப்பியிருந்தார். குறிப்பாக குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்படும் போது வராத ஆத்திரம் நாய் கடித்தால் மட்டும் ஏன் வருகிறது
என்ற அவரது ஒப்பீடு சமூக வலைதளங்களில் கடும் விவாதத்தை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்திற்கு பிறகு நெட்டிசன்கள் ரேணு தேசாயை மிக கேவலமான முறையில் ட்ரோல் செய்யத் தொடங்கினார்கள். 2012ஆம் ஆண்டு நடந்த விவாகரத்தை மீண்டும் கிளறி பவன் கல்யாண் ரேணுவை பிரிந்ததற்கு காரணம் அவரது குணாதிசயம்தான் என்று தனிப்பட்ட முறையில் தாக்கி விமர்சித்தார்கள். அவரை ரேபிஸ்லா என்று அழைத்ததுடன் ஆபாசமான கருத்துக்களையும், உன் குழந்தைகளுக்கு நாய் கடித்தால்தான் வழி தெரியும் போன்ற வக்கிரமான மிரட்டல்களையும் பதிவிட்டார்கள். விவாகரத்துக்காக அவர் வாங்கிய ஜீவனாம்சம் குறித்தும் ஆதாரமற்ற வதந்திகளும் பரப்பப்பட்டன. நடிகை ரேணு தேசாய்க்கு எதிராக நாளுக்கு நாள் இந்த இணையவழி ட்ரோல்களும் தாக்குதல்களும் அதிகரித்து வந்த நிலையில் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளான ரேணு தனது இன்ஸ்டா பக்கத்தில் தற்போது ஒரு வீடியோவை வெளியிட்டு அநாகரிகமாக கமெண்ட் இட்டு விமர்சித்து வந்த நெட்டிசன்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அவர் வெளியிட்ட வீடியோவில், இனி அவதூறு பரப்புபவர்கள் மீது சைபர் கிரைம் மூலம் சட்ட நடவடிக்கை எடுக்கப் போவதாகவும், ட்ரோல் செய்பவர்களின் வீட்டு முகவரியை கண்டுபிடித்து அவர்கள் எவ்வளவு அநாகரிகமாக நடந்து கொள்கிறார்கள் என்பதை அவர்களின் பெற்றோரிடமே நேரில் காட்டப்போவதாகவும் கூறியிருந்தார். தனது நடிப்பு சார்ந்த விமர்சனங்களை ஏற்க தயார் என்றும், ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் விவாகரத்தை ஒவ்வொரு முறையும் இழுப்பது அநாகரிகமானது என்றும் ரேணு சுட்டிக்காட்டியிருந்தார். இந்த அதிரடி முடிவின் மூலம் பல ஆண்டுகளாக தான் அனுபவித்து வந்த மன உளைச்சலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க ரேணு தீர்மானித்திருப்பது தெரியவந்துள்ளது. இந்த எச்சரிக்கை வீடியோவையும் நெட்டிசன்கள் ட்ரோல் மெட்டீரியலாக்கி நடிகை ரேணுவை கலாய்ப்பார்களா அல்லது சட்ட நடவடிக்கைகளுக்கு பயந்து அமைதி காப்பார்களா என்பது போக போகத்தான் தெரியும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.